அவ்வளவுதானா? இரேகா கேமரா இங்க வை. ஓகே 16 போட்டுக்கோ. ஓகே 16 போட்டுக்கோ. இது பாரு சார் கவர் ஆகணும். அந்த கையெல்லாம் கவர் ஆகணும். எனக்கு கோவமாவே இருக்கு சார். அதை விடுங்க சார். வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும் பேச்சுக்காரி ஆசைக்காரா மதையான ஆசைக்காரா பத பார்க்கும் பேச்சுக்காரா பெருமூச்சைக்காரா நீ தீண்டும் மண் வாசம் மிஞ்சாதோ நேசம் காத்தாடும் பூவாசம் மிஞ்சாதேவோ பாசம் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே மூணு நாலு அஞ்சு நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே வித்தக்காரி ஜகஜால வித்தக்காரி எகத்தாள அழகுக்காரி பெரும் பேச்சுக்காரி சூதுவாது ஏதும் இல்லாத அழகில் தானே நான் வாழும் உலகம் தெரியுதே கள்ளம் கபடம் ஏதோ இல்லாத மனசில் தானே ஓ லட்சம் சொந்தம் தெரியுது அடிப்பட்ட புள்ள சிரிப்பாலே ஒரு பூக்கடைய விரிச்சாயே ரெண்டு முட்டை கண்ணு மொழியாலே முட்டை தேனடைய உடைச்சாயே இனி தீண்டாம வேண்டாமே தீண்டி தித்திப்பா ஒன்னு ரெண்டு மூணு எண்ணி எண்ணித்தானே நான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாகிட நினைப்பேனே மூணு நாலு அஞ்சு நான் சொல்லி சொல்லி கெஞ்சி ஓ நெஞ்சுக்குள்ள பூந்தே வாழ்ந்திட துடிப்பேனே காடி ஓகே நல்லா இருந்து. முதலாளி உங்களை பற்றி யாரோ தப்பாக பேசுனாங்கன்னு அம்மா ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. நீங்கள் போக வேண்டாம், அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரொம்ப லாஸ் ஆச்சு, லைஃப் கொடுங்கன்னு வந்து கெஞ்சினாங்க. போனா புதுன்னு வாய்ப்பு கொடுத்தா இப்போ அவரை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. அந்த மனுஷனை சொல்லணும். மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கீங்க? என்னாச்சு மேடம்? இவ்வளோ பணத்தை போட்டு செலவு பண்ணுறோம், ஏன் புருஷனை தப்பாக பேசுறது எனக்கு பிடிக்கல. யார் என்ன சொன்னாங்க மேடம்? உங்கள் ஆளுங்களே கேளுங்க. யார் என்ன சொன்னீங்க? இல்லை மேடம், நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இல்லை, இவர் வீட்டுக்காரருக்கு கிடைச்ச வாழ்க்கையை பாரு. இவ்வளோ பெரிய வீடு, டீசெண்டான ஒய்ஃபு, இதில் இவர் வேற ஹீரோவா அப்படின்னு நான் தான் மேடம் சொன்னேன். அறிவில்லையா? சாரி மேடம். இவர் மூஞ்சிக்கலாம் இப்படி ஒரு வாழ்க்கைன்னு சொன்னேன். அவரோட மனசை பற்றி உனக்கு என்ன தெரியும்? சாரி மேடம், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இப்போ தான் ஒரு பெரிய லைஃப் கிடச்சிருக்கு. இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஐ எம் ரியலி வெரி சாரி. போ. ஒரு நிமிஷம். மற்றவங்கள மன்னிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே அவர் தான். சாரி மேடம். வாயை வச்சுங்க சும்மா இருக்க மாட்டியா? இரேகா சொல்லுங்க சார் வந்து அந்த கதவுகிட்ட இருந்து டைலாக் பேசிக்கிட்டே வர்றாரு. வந்து இங்கே ஒய்ஃபுக்கிட்ட நின்று அழுகுறார். ஓகே. அப்போ நீ என்ன பண்ணு, அவர் ஃபேஸ்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து லாஸ்ட்டில் இவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே ஓகே ரைட். மேடம் இது மானிட்டர் தான், நீங்கள் உட்காந்துருங்க. டேக் அப்போ படுத்துக்கிட்டா போதும். ஓகே ரைட். ஏப்பா இது என்னது கேனில் வச்சுருக்கிறீங்க? இதையே வைக்க சொன்ன உங்களை குத்து விளக்கு வச்சிருக்கக்கூடாது? இல்லை சார், நான் விளக்கு வைக்கலான்னு சொன்னேன். சார் தான் மெழுகுவத்தி போதுனார். அவர் சொல்கிறாருன்னு ஓகே. சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
இது வந்து கிளைமேக்ஸ் சார். ம். இதுதான் படத்தினுடைய எண்டு. ம் ம் மிஸ்ஸஸ் இறந்து போயிட்டாங்க. சரி. நீங்கள் அப்படியே டைலாக் சொல்லி புலம்பிக்கிட்டே அங்கேருந்து வர்றீங்க. வந்து இங்கே வந்து நின்று அவங்க ஃபேஸை பார்த்து அழுவீங்க. ஓகே ஓகே சார். டைலாக் சொல்லட்டுமா? கொடுமா. ஏம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? முதலாளி ஐயா கிட்ட சொன்னேனம்மா, உங்கள் மகளோடு தான் இருப்பேன், உங்கள் மகளோடு தான் என்னுடைய வாழ்க்கை, அவங்கள விட்டு நான் என்றைக்கும் எங்கேயும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க முதலாளி ஐயா அப்படின்னு சொன்னேனம்மா. ஏம்மா அப்படி பண்ணேன்? இதுதான் சார் டைலாக். ஓ சரி சார். அவங்க செத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி சார். நீங்கள் வாங்க சார். சார் இங்கேருந்து வந்தால் போதுமா சார்? கதை விட்டேன்னு வாங்க. சரி சார். ஓகே சார். வாங்க சார். ஆக்ஷன். ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா, நான் தான் சொன்னேனம்மா, ஐயா கிட்ட நான் சொன்னேனே உன்னை நல்லபடியாக வச்சுக்குவேன், கண் கலங்காம பார்த்துக்குவேன், இதெல்லாம் சொன்னேனே. ஏன் இப்படி பண்ணுற நீ? சார் நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கோபமாக இருக்குது சார். உங்கள் ஒய்ஃபு இறந்து போயிருக்கிறாங்க, கொஞ்சம் அழுது ஃபீலிங்காக பேசணும், கோபமாக பேசுகிறீங்க சார். அழுகுறதுலாம் எனக்கு வராது சார். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்களேன், நான் பண்ணிடுறேன். அப்படியா? சரி பாருங்கள். எப்படி ஏன்பா இது என்னப்பா இது மெழுகுவத்தி வச்சுருக்கீங்க, குத்து விளக்கு இல்லையா? சார் அதான் ஓ ப்ரொடியூசர் சொல்லிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. சரி இதை ஏற்றுங்க. இப்போ இல்லைப்பா, டேக்கில் ஏற்றுங்க. ஓகே சார். சரிங்க வாங்க சார். சரி சார். இங்கே பாருங்க சார், இங்கேருந்து வரீங்க, அங்கே வந்த உடனே உடம்பு குலுங்கணும். நம்மள அறியாமல் ஒரு ஃபீல் வரும் இல்லையா, குலுங்கணும். பாருங்க. அவங்க முகத்தையே பார்த்தீங்க சார். நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னம்மா, ஐயா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க மகளை நான் கைவிட்டுற மாட்டேன், வாழ்க்கை பூரா நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்கள இன்னைக்கு கண் கலங்காம காப்பாத்துவேன்னு சொன்னேன். அம்மா இப்படி பண்ண, அவ்வளோதான் சார். கிளாஸ் கொடுப்பா சார். இவ்வளோதானா சார்? ஆமாம் சார். எனக்கு எப்படி வருதுன்னு தெரில, நான் பண்ணுறேன் சார். பண்ணுங்க சார். பாப்பா அவங்க ரெடி ரெடி. லைட்டை கொடுத்து தம்பி நீங்கள் இங்கே வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க சார். நான் அந்த பக்கம் வரட்டுங்களா சார்? நீங்கள் அங்கேயே எரியா? சாரி சார். முந்தி. ஓகே சார். ரைட் சார். ஏப்பா நீ ஏப்பா பேடை வச்சுக்கிட்டே நிற்கிற? பேடை கொடுத்துட்டு இல்லையா? கொடு யார்ட்டாது. சோகமான இல்லை, சீக்கிரம் டேக் போகிறோம். ரெடியா? ரெடி சார். ரெடி சார். நீங்கள் அங்கே போயிடுங்க சார். அங்கேயா சார்? அங்கே போய்டு. அதே சார் அங்கேருந்து வாங்க சார். ஓகே சார். ரெடி சார். நீங்கள் பேசலாம், அப்படியே பேசலாம். ஆமாம் சார். ஆமாம் சார். போங்க சார், போங்க சார், போங்க சார். இன்னும் கொஞ்சம் பின்னாடி சார். போங்க சார். ரைட் சார். அப்படியே அப்படியே சார். ரெடி ரெடி. இரேக்கா கிளாப்புங்க, கிளாப்புங்கய்யா, கிளாப்புங்க. கிளாப்பை கொண்டா, கிளாப்பை வாங்கிட்டு வா, கொண்டா. காமி. ரெடி. இரு. ரெடி. கிளாப்பிங். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். கிளாப் அவுட். ஆக்ஷன் சார். ஏம்மா, நான் என்னம்மா பண்ணேன்? உங்க அப்பா சொன்னாருன்னு ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணேன். உன்னை கண்கலங்காம வச்சுப்பேன் தானே நான் கல்யாணம் பண்ணேன். நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேனம்மா. ஏம்மா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏம்மா இப்படி பண்ண? கட் இட். இல்லையே சார், எத்தனை தடவை சொல்லியும் சொல்ல போறாரு. ஓகே சார், கரெக்டாக வந்து சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார், கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். கிளைமேக்ஸு
இந்த சீனு இந்த படத்தினுடைய உயிர் நாடியே தான் சார். கொஞ்சம் பெட்டராக வரணும் சார். ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார்? நல்ல ஃபீலிங்கோட அழுவணும் சார். நல்லா வரணும் சார். இன்னும் நல்லா வரணும் சார். என்னாச்சு? ஏன் அப்செட்டாக இருக்கீங்க? என்னாச்சு? டீ குடிக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். யுரேகா, அன்னைக்கு நீ சொல்லும்போது கூட நான் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ கேரக்டரைசேஷனில் ரொம்ப தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு பயமாக இருக்கு. என்ன மாதிரி சீனு, என்ன மாதிரி சிச்சுவேஷன், எப்படி பண்ணணும்? பர்ஃபார்மன்ஸே வர மாட்டேங்குது அவருக்கு. சார் நீங்கள் பண்ணும்போது எனக்கு கண்ணில் கண்ணீரே வந்துச்சு சார். ஆனால் அதில் 5% கூட அவர் பண்ணவே இல்லை சார். நானும் பார்த்தேன். ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லை, எக்ஸ்பிரஷன் சுத்தமாக வர மாட்டேது சார். டைலாக் மாடுலேஷனே சுத்தமாக வர மாட்டேங்குது சார். கிளைமேக்ஸில் சிரிச்சுட்டாங்க, ரொம்ப அசிங்கமாயிடியா. அதுக்கப்புறம் நமக்கு அந்த கெட்ட பேரை தொடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆமாம் சார். பேசாம ட்ராப் பண்ணிடலாமா சார்? ஒன்று வேணா பண்ணலாம். இவர் இறந்து போயிட்ட மாதிரியும் அந்த பொண்ணு வந்து அழற மாதிரியும் எனக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு தோணுது சார். சூப்பர் சார். கரெக்டு தான். ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? ஒத்துக்கலைன்னா 50 லட்சம் அவ்வளோதான் சொல்லுவோம். பணத்துக்கு பயந்தாவது சரின்னுவாங்க. நமக்கு நாம் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இண்டஸ்ட்ரியில்.